வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், இஎஸ்ஐசி எக்ஸாமினேஷன், எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ஃபார்மகாக்னசி சப்ஜெக்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கூடிய ட்ரக்ஸ், அதாவது ஆஸ் பர் ரெகுலேஷன் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சிலபஸில் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ட்ரக்கோடைய நேமு, பயாலஜிக்கல் சோர்ஸு, ஃபேமிலி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் யூசஸ். ஸோ யூசஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது மெடிசனல் யூசஸ், ஃபார்மசூட்டிக்கல் யூசஸ், இண்டஸ்ட்ரியல் யூசஸ், ட்ரெடிஷ்னல் யூசஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். அதை ஒரு லிஸ்ட்டு, ஒரு டேப்லர் காலம் மாதிரி ஒரு 2-3 பேஜஸ், மேக்ஸிமம் ஒரு 4 பேஜஸ்க்குள்ள, ஒரு பேஜில் ஒரு 15 ட்ரக்ஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு 60 ட்ரக்ஸ்னால் 4 பேஜஸ், இல்லை 100 ட்ரக்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் 5 பேஜஸ் வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி நம்ம எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் சினானிம் ஆஃப் ஆல் ட்ரக்ஸ். இதில் என்ன அப்படின்னா, சினானிம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசப்கால் அப்படின்னா ஹார்ஸ் இயர்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்து மெல் அப்படிங்கிறது ஹனின்னு அர்த்தம். அந்த மாதிரி பேஸில் எழுதிக்கலாம். முதல்ல சொன்னோம் இல்லையா, பயாலஜிக்கல் சோர்ஸ், ஃபேமிலி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, யூசஸ், அதில் ஒவ்வொரு லைனில் எழுதிக்கணும். இப்போ அகேஷியா அப்படின்னா அகேஷியா கம், இட் இஸ் a dried gummy exudation obtained from the stem or bark of the plant Acacia arabica wild, Acacia senegal wild. அந்த மாதிரி எழுதிட்டு ஃபேமிலி லெகுமினேசின்னு போட்டுட்டு ஃபைட்டோகான்ஸ்டின்ஸில் என்னது கார்போஹைட்ரேட்ஸு, அராபின், அராபிக் ஆசிட், அந்த மாதிரி. யூசஸில் சஸ்பெண்டிங் ஏஜென்ட், பைண்டிங் ஏஜென்ட், எம்எல்சிஃபை, அந்த மாதிரி டேபாக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து தேர்டு என்ன அப்படின்னா, ரியேஜென்ட்ஸு நேம் அண்ட் இட்ஸ் காம்பினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிஷ் ஏஜென்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் சொல்யூஷன் ஆஃப் ஆல்ஃபா நேப்தால். அப்புறம் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு வயலட் ஆர் பர்பிள் ட்ரிங் வரும். அந்த என்ன காம்பினேஷனோ அதை எழுதலாம். பயோரேட் டெஸ்ட்னா காப்பர் சல்ஃபேட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு, அந்த காம்பினேஷன் நேம் நம்ம எழுதணும். அடுத்து மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர், கல்டிவேஷன் அண்ட் கலெக்ஷன் பேராமீட்டர்ஸ், ப்ரிப்பரேஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ். ஸோ எல்லா ட்ரக்ஸ்க்கும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எழுத வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக சில ட்ரக்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவ், சின்னமன், நக்ஸோமிகா, அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது மைக்ரோஸ்கோபிக்கல், கல்டிவேஷன், ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம எழுதணும். அடுத்து டெஸ்ட்டு, அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ், அதுக்கு டேபிள் காலம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிரிக் ரெட் கலர் பிஸ்பிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்காக உள்ள டேபிள்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா ஃபார் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ். ஸ்டொமேட்டாவை பேஸ் பண்ணி கிளாஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸில் என்ன மாதிரியான ஸ்டொமேட்டோவில் பர்சண்டாக இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரு 10-20 ட்ரக்ஸ், இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனில், அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வித் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸில் ட்ரக்ஸ் எந்த ஆர்டரில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிப்பிட்ஸ், அல்கலாய்ட்ஸ். ஸோ அல்கலாய்ட்ஸில் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் அல்கலாய்ட்ஸ், ட்ரோபென் அல்கலாய்ட்ஸ், பியூரின் அல்கலாய்ட்ஸ், அமினோ அல்கலாய்ட்ஸ், இண்டோல், குயினோலின், ஐசோகுயினோலின். அதே மாதிரி கிளைகோசைட்ஸ் நாம் படிக்கிறோம் அப்படின்னா கூட சப்பானின் கிளைகோசைட்ஸ், கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அட் த சேம் டைம் ஆந்த்ராகுயினின் கிளைகோசைட்ஸ். இந்த பேசிஸில் நாம் ட்ரக்ஸை கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேமிலி வைஸ். இப்போ நிறைய ஃபேமிலிஸ் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்மளுடைய சிலபஸில் மொத்தம் ஒரு 95 ட்ரக்ஸ், 100 ட்ரக்ஸ் இருந்தனால் அதில் ஒரு 25 ஃபேமிலிஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலின்னு சொல்லணும், அம்பலிஃபெரே ஃபேமிலி சொல்லலாம். இதில் கொரியாண்டர், ஃபெனல், அப்புறம் டெவில் ஸ்டங், அதாவது அசஃபோட்டா, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே வரும். அதற்கு அடுத்தப்போ லெகுமினேசியா ஃபேமிலி, அகேஷியா, ட்ரககந்து, லிக்யூரைஸ். அப்புறம் கிராமினே ஃபேமிலின்னு சொல்லும்போது ரைஸ் ஸ்டார்ச், மெய் ஸ்டார்ச், வீட் ஸ்டார்ச், லெமன் கிராஸ் ஆயில், இந்த மாதிரி ஃபேமிலி வைஸ் நம்ம ட்ரக்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தரவுலி ரீடு த பேசிக் இன்ஃபர்மேஷன் டெய்லி. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரக்கில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில். அது நம்ம டெய்லி ரீட் பண்ணிகிட்டு இருக்கணும். டெய்லி மீன்ஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சிபர் ஆலோ அப்படின்னு சொன்னோம்னா மங்கி ஸ்கின் ஆலோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன். ஆலோவில் உள்ள 4 டைப்ஸ்: சோகோட்ரின் ஆலோ, குராக்கோ ஆலோ,
கேப் ஆலோ, ஜான்சிபர் ஆலோ. அதே மாதிரி சின்கோனாவில் உள்ள ஒரு 4 டைப்ஸ். சின்கோனா அஃபிசினாலிஸ், சின்கோனா சக்சிரூப்ரா, சின்கோனா லெட்ஜரியானா, சின்கோனா கேலிசேயா. டயஸ்கோரியாவில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ். டயஸ்கோரியா டெல்டாய்டியா, டயஸ்கோரியா ஃப்ளாரிபண்டா, டயஸ்கோரியா சாக், டயஸ்கோரியா காம்போசிட்டா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாம் டெய்லி ரீட் பண்ணுற மாதிரி, நமக்கு மறக்காமல் இருக்க மாதிரி ஒரு சார்ட்டில் நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரிவைஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம எல்லாமே நம்ம படித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சில மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அப்புறம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 4 ஆன்சர்ஸ் வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆன்சர் எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சராக இருக்கும், இன்னும் 3 ஆன்சர் ராங்கான ஆன்சராக இருக்கும். அந்த ராங்கான ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மகாக்னசியில் வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும், ஜிபேட் எக்ஸாமினேஷன்லையும், இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் யூனிவர்சிட்டி தியரி எக்ஸாமினேஷன்லையும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பேசிக்காக சொல்லப்பட்ட ஐடியாஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதில் வந்து 10 இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஒரு 6 or 7 இந்த லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய மார்க் வாங்கலாம். ஒன்ஸ் அகைன் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ட்ரக்கோடைய சோர்ஸ், ஃபேமிலி, கான்ஸ்டியூன்ஸ், யூசர்ஸ், டேபிளர் காலம். அடுத்து சினானிம்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக படிக்கணும். அடுத்து ரியேஜென்ட்ஸ் நேம், அதனுடைய காம்பினேஷன் பார்க்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸோடைய மைக்ரோஸ்கோபிக்கல், கல்டிவேஷன் கேரக்டர்ஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து கெமிக்கல் டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் ரெக்கார்டில் எழுதியிருப்போம், அதனுடைய சம்மரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஸ்டொமேட்டோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா பார்க்கணும். அடுத்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ட்ரக்கை வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் சிலபஸில் எந்த ஆர்டரில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் நமக்கு அதுக்கு கெமிக்கல் பேசிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃபேமிலி வைஸ் நம்ம ட்ரக்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம டெய்லி ரீட் பண்ணணும். டெய்லி மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னைக்கு லைஃப்பில் மறக்காது. அடுத்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன தான் இந்த மாதிரி கீ ஏரியாஸ் படித்தாலும் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், prepare well for your medical recruitment board pharmacist examination, graduate pharmacy aptitude test 2023 examination, at the same time தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதற்கு அடுத்தாற்போல் இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எக்ஸாமினேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ஒரே மாதிரி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது தான். ஸோ எல்லாரும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் support.